வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: பிறர் பொருள் பிறர் மனை மதித்து வாழும் பேரொழுக்கம் அன்பும் அருள் பெருகச் செய்யும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழுகின்றேன், மாற்றுவதேன் மூவாசை மதிகொண்டே பயன் கொள்வீர். மண்ணாசை அதிகமானால் கொலைவிடும், பெண்ணாசை அதிகமானால் பாவம் நிகழும், பொன் பொருளாசை அதிகமானால் களவு நிகழும் என்று சாமிஜி ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல, தேவையற்ற பொருட்கள் பல தேடி வாழ்வில் தேவை பெருக்கி துன்பம் அழிய கண்டோம், தேவைக்கு மேல் அதிகம் தீர்த்த தீங்குகளே 5 படி வியாதி ஏழ்மை, தேவையற்ற பொருட்கள் எவை என்று அறிந்து திரும்ப தோன்றாது ஒழித்து தேவை பொருள் முடக்கும் தெளிவில்லாதோர் சிந்தனைக்கு முடிவு கட்ட முயற்சி செய்வோம் என்று சாமிஜி இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமி சொல்றாங்க, பிறர் பொருள் பிறர் மனை மதித்து வாழும் அன்பும் அருளும் பெருகச் செய்யும். ஒருவருடைய அந்த பொருட்களுக்காக நாம ஆசைப்படாம அவங்களுடைய அந்த பொருள் பராமரிப்பு, அந்த பொருளுக்காக உண்டான அந்த முயற்சி, அவங்க பாடுபட்டு அந்த முயற்சி எடுத்து அந்த பொருளை அவங்க வாங்கி அதை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலை நினைத்து நாம மதிக்கணுமே ஒழிய பொறாமை கொள்ளக்கூடாது. பிறர் மனை, நம்ம இடத்தை நம்ம எப்படி பாதுகாத்து நம்ம வாழ்வோமோ அதே போல மற்றவர்களுக்கும் அந்த உரிமை இருக்கு என்ற அந்த நோக்கத்தை உணர்ந்து நாம மதித்து வாழணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மண்ணுக்கு நம்ம ஆசைப்பட்டோம்னா நாம நம்முடைய மனையிலையும் பாதிப்புகளை உண்டாக்கும். நாம ஒண்ணு நினைச்சா நினைக்கும் கேடு தனக்கு என்று சொல்லுவாங்க பழமொழி. அதுபோல நம்ம உணர்ந்து நம்ம வாழணுங்க. ஒரு வீடே கட்டுறோம், வீடு கட்டும் போது அருகாமையில உள்ள அந்த அவங்கெல்லாம் ஓரளவுக்கு பழைய இடத்தை வைத்து பயன்படுத்தி கொண்டிருக்காங்க என்று சொன்னா அவர்களுக்கு எந்த சிரமமும் நாம கொடுக்காம நாம அந்த மனையை கட்டி முடிக்கிற வரையிலும் அவர்கள் மனம் புண்படாத அளவுல நாம கட்டி வாழ ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு அதுல ஒரு சிறந்த ஒரு ஆசீர்வாதமா முடியும். மற்றவர்களுக்கு சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு நாம சிரமத்தை கொடுத்து கொண்டு நாம கட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது அவங்க மனசு புண்படும் போது அது நமக்கு ரொம்ப பாதிப்பை கொடுக்கும். மற்றவர்கள் வீடுகளுக்கு போறோம், அவங்க வாகனங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, 2 வீலர் வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். பார்த்து நாம அதெல்லாம் ரசிக்கணும், அவங்களுக்கு காப்பு வாழ்த்து போடணுமே ஒழிய மற்றவர்கள் இந்த அளவுக்கு இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே என்ற அந்த ஒரு எண்ணத்தை நம்ம மனதில் ஏற்படுத்தி கொண்டா அது நமக்கு ஒரு பொறாமையாக உருவெடுக்கும். பொறாமை ஒரு மனதில் உண்டானா அது அவனுடைய அந்த உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் பாதிச்சு செல்லரித்த புத்தகம் போல் சேர்மை கொண்டு செயற்தனை சிறக்க விடா துண்மை கண்டேன் என்று சாமிஜி சொல்லுவாங்க. மற்றவர்களுடைய அந்த வீடா இருந்தாலும் சரி, தோட்டமா இருந்தாலும் சரி, அவங்களுடைய மதிப்புமிக்க காளி மனையா இருந்தாலும் சரி, அதெல்லாம் மதித்து வாழணும். அதுதான் நமக்கு அன்பும் அருளும் நமக்கு பெருக செய்யும் என்ற அந்த ஒரு வாசகத்தை நம்ம மனதில் நிறுத்தி கொள்ளணுங்க. துரியோதனன் சகுனி சூழ்ச்சி மூலமாக சூதாட்டத்துல பாண்டவர்களுடைய அனைத்து ப்ராப்பர்ட்டியும் அவங்க பெற்றுக்கொள்றாங்க, சகுனியுடைய சூழ்ச்சி வலையில விழுந்து. அப்பேற்பட்ட அந்த ஒரு சூழல்ல அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது. அந்த தண்டனை காலம் 12 ஆண்டு வனவாசம், 1 ஆண்டு 5 வனவாசம். இந்த இதை நீங்க முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறமே நாங்க உங்களுக்கு ஒப்படைப்போங்கிற மாதிரி அந்த நேரம் அவங்கள அனுப்பி விட்டுறோம். 12 ஆண்டு வனவாசம் முடியுது, 1 ஆண்டு 5வது வனவாசமும் விராடத்துல முடியுது. அந்த இறுதி முடிந்து அந்த நாள்ல துரியோதனன் அதற்கு முன்பாகவே துடிக்கிறான், அவங்க அங்க இருக்கிறாங்க, அவங்கள கண்டுபிடிக்கணும், படைய திரட்டுங்க அப்படின்னு. அப்போ அது பீஷ்மர் தடுக்கிறாங்க, அதே போல விதுரரும் தடுக்கிறாங்க. மன்னர் அதுக்கு ஒப்புதல் தரல. திரும்ப ஒப்புதல் தரும்போது அவங்களுக்கு அந்த காலகட்டம் முடியுது. கிருஷ்ணர் தூது வராரு,
அவர்களுக்குள்ள பொறுப்பு ஒப்படைன்னு சொல்லி அதன் பிறகு ஒரு 5 கிராமங்களையாவது கொடு என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அந்த 5 கிராமங்கள் கொடுக்க முடியாது, நான் ஊசிமனை நிலம் கூட கொடுக்க முடியாது என்று சொல்லும் போது துரியோதனன், அந்த ஹஸ்தினாபுரத்தை பாதுகாத்து கொண்டிருந்த பீஷ்மர், கர்ணன், அதே போல அனைத்து பெரியவங்களையும் இழந்து, தன்னையும் இழந்து, துரோணாச்சாரியார் போன்ற அந்த குரு மகானுடைய அந்த ஒட்டுமொத்த அவர்களுடைய சாபத்துக்கும் தன்னுடைய சகோதரருடைய சாபத்துக்கும் ஆளாகிறான். இதையெல்லாம் புராணங்கள் நம்ம உதாரணங்களை எடுத்துக்கொண்டு நம்ம வாழணுங்க. பிறர் பொருள் பிறர் மனை ஆசை கொள்ளக்கூடாது என்ற அந்த சாமிஜியினுடைய வரிகளை மனதில் நிறுத்தி வாழும்போது நமக்கு அன்பும் அருளும் பிறகு செய்யும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.